சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அரியணை தயார் செய்வார்கள், என்னை அவர்கள் வாக்களிப்பார்கள், என்னை அரியணையில் அவர்கள் ஏற்றுவார்கள் என்ற எண்ணம் கொண்டு ரணசிங்க பிரேமதாச களம் தமிழ் இந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டிவில் பிரதேசத்தில் நிற்கிறேன். மட்டிவில் பன்றித்தளர்ச்சி ஆலயத்துக்கு பக்கத்தில் இன்றைக்கு ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பிரச்சார கூட்டம் இடம்பெற இருக்குது. அவர் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சார கூட்டத்தில் தென்மராட்சி மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காலையில் இருந்து இதுவரை பல நிகழ்வுகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்று இப்பொழுது மூன்றாவது ராய்காக்கு விபக்ஷ நாயக சஜித் பிரேமதாஸ் இப்பொழுது இந்த யாழ் மண்ணுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய தலைமைத்துவம் எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு 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 இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு உயிர்த்திடும் கதிரவனே தேசம் எங்கிலும் வெற்றியின் கோஷமிலே எவ்விடமிருந்தே தூய மனத்துடனே எங்கள் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பொன்னான கரத்தினால் இப்பொழுது பிரகாஷ் அவர்கள் ஈடுபடியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து ඉසි දෙවැන්න වෙනකොට මේ රටේ නියත ජනාධිපති තුමා හැටියට පත් වෙන සජිත් ප්‍රේමදාස මහත්මයා ඒ වගේම උමා මැදිනිය ඇතුළු අද මේ ස්ථානයට පැමිණෙන සියලු දෙනාගේම අවසරයි. තමුන්නාස්ලා ගන්නවා මේ 21 වෙනිදා තියෙන මැතිවරණය මේ රටේ තියෙන ඉතාමත් තීරණාත්මක මැතිවරණයක්. මේ මැතිවරණය දිහා මම බලන්නේ இலங்கைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு தலைமை தாங்கிய தலைவர் அர்ஜுன துங்க அவர்கள் சிங்களத்திலே பேசிய விடயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன். நாம் மிகவும் தீர்மானமிக்க ஒரு தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலிலே எமது கட்சி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இடத்திலே இருக்கின்றது. சஜித் பிரேமதாச தலைவர் அவர்களோடு நான் இதற்கு முன் 4 வருடங்களுக்கு முன் தான் இணைந்து அவருடைய வேலை திட்டங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கு இருக்கக்கூடிய வேலை திட்டம் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இருக்கின்றது. அதனை பார்த்துவிட்டு தான் அவரோடு இணைந்து இந்த அரசியல் பயணத்திலே இணைந்திருக்கின்றேன். ஒரு நாட்டை கொண்டு செல்வதற்கு சிறந்த தலைமைத்துவம் தேவை. அந்த சிறந்த தலைமைத்துவம் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இருக்கின்றது. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி அறையினை தேவைத்தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மிட்டா மிராசுகள் எல்லாம் சேர்ந்து உன்னை வரவிட மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ரணசிங்க பிரேமதாஸ் அழகாக ஒரு விடயத்தை சொன்னாரா, எனக்கான ஆட்சி அரியணை வந்து மிட்டா மிராசுகள் தனவந்தர்கள் தர தேவையில்லை. ஆனா எங்க அடித்தட்டு மக்கள் இருக்கின்றார்களோ, எங்கு
தாழ்த்தப்பட்டு சபிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுவதற்கு இருப்பார்களோ அவர்கள் எனக்கான அரியணை தயார் செய்வார்கள். என்னை அவர்கள் வாக்களிப்பார்கள், என்னை அரியணையில் அவர்கள் ஏற்றுவார்கள் என்ற எண்ணம் கொண்டு ரணசிங்க பிரேமதாச களம் கண்டார். அடிமட்ட மக்களுடைய அந்த உணர்வலைகளோடு அந்த உணர்வலைகளுடைய ஊக்கம் அவரை நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கி என்று சொன்னால் அவருடைய நிலைப்பாட்டில் வைத்துதான் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவரை பார்க்கின்றோம். අවශ්‍යයි රනිල් වික්‍රමසිංහට රාජපක්ෂලා අවශ්‍යයි. ඒකේ දෙකක් නැහැ. ඕක තමයි වෙලා තියෙන්නේ. தாகமான கடவாசத்துக்கு மத்தியில் மாலை கழிக்கின்றேன் நிகழ்வை உரை நிகழ்த்துவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடக்கூடிய மக்கள் மனம் கவர்ந்த தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களே, இங்கு வருகை தந்த இந்த எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் உந்துகோலாக இருக்கக்கூடிய கௌரவ இரான் விக்ரமரன் அவர்களே, வெற்றி கிண்ணத்தை இலங்கைக்கு கிரிக்கெட் கிண்ணத்தை பெற்று தந்த கௌரவ அர்ஜுன ரணதுங்க அவர்களே, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு உதவி செய்கின்றார்களோ அதுபோன்று அரசியல் தலைவர்களும் பெண்களுக்கு சரியான அடையாளங்களை கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு என்னுடைய நன்றிகளை நான் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் நன்றி. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ආදරණීය නායකත්වය විදේශගාමීය අභිබවායන නායකත්වය සජිත් ප්‍රේමදාස මහත්මයාණනි ඔබතුමන්ටයි මේ ගෞරවනීය ආරාධනාව මේ උත්සව සභාව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා நிகழ்வில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்கள் उमा चंद्र प्रकाश මේ බල ප්‍රදේශයේ ප්‍රධාන සංවිධායකතුමියනි, ඒ වගේම பிரகாஷ் அவர்களே, ராஜாராம் அவர்களே, அமைப்பாளர்களே, அரசியல் பெறுபவர்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக யாழ் மாவட்டத்திலே இந்த சாவகச்சேரி தேர்தல் தொகுதியிலே இன்று இந்த புதிய தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கின்ற நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் விழித்தவனாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வட மாகாணத்திலே யுத்தம் நிலவிய அந்த காலகட்டத்திலே யுத்தம் நிறைவுற்றதன் பிற்பாடு நாடு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் யுத்தம் நிறைவடைந்தாலும் எந்த அபிவிருத்தியையும் காணாத ஒரு பிரதேசமாக இந்த வடமாகாணம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் எந்த தலைவர்களுக்கும் சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு ஒன்றை யுத்தம் நிறைவுற்றதன் பிற்பாடு இந்த வடகிழக்கு மாகாணத்திலே அந்த மாநாட்டை சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை இதுவரையில் எந்த தலைவர்களுக்கும் செய்ய முடியாமல் போனது. எதிர்காலத்திலே எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த இன்டர்நேஷனல் டாலர் கான்ஃபரன்ஸ் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை இந்த வடகிழக்கிலே நாங்கள் நடத்தி இந்த வடகிழக்குக்கு தேவையான சகல விதமான அபிவிருத்திகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் செய்வோம்.
சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த கட்சி சார்பானதோ அல்லது ஒரு அதை முன்னிறுவப்படுத்துறதோ இல்லை. இந்த எங்களோட பிரதேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை காட்டுறேன். இனிமேலும் வேறு கட்சிகள் பிரச்சார கூட்டங்கள் வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதுவரை தமிழ் எந்திரன் என்ற இந்த வலையொலி தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.